பாஜகவின் திட்டங்களையும் பாஜகவினரின் உழைப்பையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என கூறியுள்ள டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், இந்த ஆண்டின் விடுதலை நாள் கொடியேற்றம்தான் மு.க.ஸ்டாலினுக்கு கடைசி கொடியேற்றமாக இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்ப காலத்தில் இருந்து மை வைக்கிற காலத்தில் இருந்து பொய்மை என்று அன்றே சொன்னாங்க. ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இன்று நேர்மையாக சில நடவடிக்கைகள் எடுத்தால் அதற்கு முதலமைச்சர் உட்பட ராகுல் காந்தி உட்பட எல்லோரும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் உழைப்பை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. தலைவர்களின் பெருமையையும் பாரதிய ஜனதா கட்சியின் திட்டங்களையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்பதுதான். தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த சுதந்திர தின கொடியேற்றல் தான் அண்ணன் ஸ்டாலினுக்கு கடைசியான கொடியேற்றமாக இருக்கும். இதற்கு நாங்கள் சொல்வதை விட துன்பப்படுத்தப்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வாயில் இருந்து வந்தது இது. ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தாய்மை பணியாளர்கள். அவர்களை நடு இரவு எப்படி அப்புறப்படுத்தினீர்கள் என்பதை உலகமே பார்த்து கொண்டிருந்தது. நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசவே முடியாது. நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆக இன்று ஒவ்வொருவராக பேச தேவையில்லை. நடு இரவு கொடூரமாக அப்புறப்படுத்தப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்களே ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆட்சிக்கு கடைசி உரை எழுதி கொண்டிருக்கிறார்கள்.